தமிழகத்தின் தென்கிழக்கு கடல் பகுதியான மன்னார் வளைகுடாவில் புதியதாக 62 கடல்வாழ் உயிரினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி மட்டுமின்றி இலங்கை வரை பறந்து விரிந்து காணப்படும் கடல் பகுதியில் மத்திய சுற்றுச்சூழல், வனத்துறை மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம் சார்பில் ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டது. அந்த ஆய்வை நடத்த தூத்துக்குடி சுகந்தி தேவதாசன் கடல் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவர்கள் 2017 ஆண்டு முதல் 2019 ஆண்டு மே மாதம் வரை ஆய்வு நடத்தினர். இதில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் ஏற்கனவே 4223 கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது 62 புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கரையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது புதிய பவளப்பாறை திட்டுகள், நம்ம பவளப்பாறைகள் இந்த 21 தீவுகளை சுற்றி மறந்து இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி இல்லை, அங்கே நிறைய பவளப்பாறை திட்டுகள் இருக்குது, கடற்பொருட்கள் இருக்குது. ஒரு 14 ஹாட் கோரல் ஸ்பீஷீஸ், அப்புறம் ஒரு 17 சாஃப்ட் கோரல் ஸ்பீஷீஸ், 11 ஸ்பாஞ்ச் ஸ்பீஷீஸ், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். தூத்துக்குடி முதல் ராமேஸ்வரம் வரை அடர்த்தியான கடல் புல் படுக்கைகள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். சீக்ராஸ் பெட்ஸ் தூத்துக்குடி டு ராமேஸ்வரம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு 32 பேட்ச் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், 39 பேட்ச். 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு நடத்தப்பட்டுள்ள நிலையில் பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட காரணங்களினால் மன்னார் வளைகுடா பகுதியில் புதிய கடல்வாழ் உயிரினங்கள் தோன்றியிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.